ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யங் பாபிலோட இப்போ செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் மெல்ல மெல்ல நம்ம ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு வாங்க டிராமாக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எடுத்தோன்னே ஃபேக்டரியை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அனௌன்ஸ் பண்றாங்க. நேத்து நைட்டே அந்த சைக்கோ வந்து நம்ம பெண்கள்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டானா, அதனால இங்க உள்ள பெண்கள் வந்து ரொம்ப சேஃபா இருந்துக்கிறங்க. 9 o'clock மேல யாரும் வெளியே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினும் வந்து அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. நேத்து நைட் எத்தன மணிக்கு அவன் வந்தான் அப்படிங்கிற மாரி. அவன் 9 o'clock வந்தானா அந்த சைக்கோ அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்பனா அது லீசியானா இருக்க மாட்டா. ஏன்னா நைட்டு வந்து அவன் என்னோட பேசிட்டு இருந்தான். அப்ப அந்த சைக்கோ வந்து வேற ஆளா தான் இருப்பான் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அந்த அங்கிள் சொல்றாங்க, "ஆமா, ஆமா. ஏன்னா இவன் வந்து ஒர்க் பண்ணதுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் நல்ல பையனா இருக்காம்மா" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் சரி அங்கிள் நான் இத பத்தி என்ன ஏதுன்னு நானும் அந்த சைக்கோ யாரு என்னன்ட்டு விசாரிச்சு பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நைட்டு வரா. அதே ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அதே மாரி பின்னாடி யாரோ வர மாரி இருக்கு. நம்ம ஹீரோயின் வாண்டடா தான் அந்த சைக்கோவ பிடிக்கலான்னு அந்த இதுக்கு தனியா வராப்புல இருக்குது. ஆனா அந்த சைக்கோ இப்போ வந்து கையில வந்து கட்டைய வச்சு நம்ம ஹீரோயின அடிக்க போற நேரத்துல, நம்ம ஹீரோ வந்து தடுத்துறான். ஆனா அந்த அடி வந்து நம்ம ஹீரோ தலையில விழுந்துருது. உடனே அங்க இருந்த அந்த சைக்கோவும் ஓடி போயிறான். நம்ம ஹீரோயின் "நீ ஏன் இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோ கேட்கிறான், "நீ எதுக்கு பேசாம இந்த நைட் நேரத்துல வந்தான்ட?" "சரி, சரி இவ பேசிட்டு இருக்க நேரம்ல. வா அந்த சைக்கோவ பிடிக்கலாம்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சைக்கோவ பிடிக்கிறதுக்கா 2 பேரும் ஓடுறாங்க. அப்பதான் 2 பேரும் ஒரு பாழடைஞ்ச கட்டடத்துக்குள்ள நுழையிறாங்க. அங்க நம்ம ஹீரோ அந்த பக்கம், இந்த பக்கம் தேடிட்டு இருக்கும்போது மேல ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயினும் மேல தான் இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் மேல ஏறி போறா. உடனே சைக்கோவ பிடிக்கலாம்னு ட்ரை பண்றா. அந்த சைக்கோவ நம்ம ஹீரோயின புடிச்சு தள்ளி விட, நம்ம ஹீரோயின் தடுமாறி நம்ம ஹீரோ மேல விழுக, அவனும் படியில உருண்டு கீழ விழுந்துறான். அப்புறம் என்ன நல்லா அடி போல இருக்குது. ஆன்னு கத்திட்டு கிடக்குறான். உடனே நம்ம ஹீரோயின், "ஏய் சின்ன காயம் தானே இதுக்கு ஏன் இந்த மாரி கத்துறான்ட்டு?" அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "எங்க அப்பா தான் சொல்லியிருக்காங்க, சின்ன காயமா இருக்கும்போது நமக்கு பெருசா கத்துனமாக்க நம்ம வலி ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படிங்கிற மாரி. அதனால தான் கத்துறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, "சரி உன் பொட்டெக்ஸ்லயும் அடிபட்டுருக்கு போல இருக்குது. வா மருந்து போட்டு விடுறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "ஐயய்யோ! நீனா அந்த இடமெல்லாம் பார்க்கக்கூடாது. என் ஒய்ஃப் மட்டும் தான் பார்க்கணும். நீ வேணா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின், "நான் அந்த மாரிலாம் மேரேஜ் பண்ணிக்கணும்னா நான் எத்தன பெர்சன்ல நான் மேரேஜ் பண்ணிக்க முடியும்?" அப்படின்ட்டு அவளும் சொல்லிட்டு, அவளோட தலையெல்லாம் ஒரே டஸ்ட்டா இருக்குன்ட்டு, அவளும் ஃபேன போட்டு அப்படியே காய வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவ காய வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே உட்கார்ந்து அந்த அழக அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றான், "அன்னைக்கு வந்தவங்களும், இன்னைக்கு வந்தவங்களும் வேற வேற" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோ கேட்கறான், "எத வச்சு நீ சொல்றன்ட்டு?" "அன்னைக்கு வந்தவன் நல்லா மசில்ஸா இருந்தான். ஆனா இன்னைக்கு வந்தவங்க வந்து அவங்க கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்துச்சு. அவன் ஹேண்ட் இதெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. 2 பேரும் டிஃபரெண்ட்" அப்படிங்கிற மாரி அவங்க நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, "எனக்கு தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவன்ட்டு. அன்னைக்கு வந்தவன் நான், இன்னைக்கு வந்தவன் வேற ஆளு" அப்படிங்கிற மாரி சொல்றியான்ட்டு. "இல்ல, இல்ல. என்ட்ட சைக்கோ வந்து ஒரே மோட்டிவேஷனா தான் இருக்கான். அவன் மாத்தி மாத்தி அவன் பிளான மாத்த மாட்டான். அன்னைக்கு வந்தவன் வெறும் கோட்ட மட்டும் தான் கழட்டி இது பண்ணிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு வந்த சைக்கோ வந்து என்னைய அடிக்கிற மாரி வந்தான். அதனால இதுல வேற ஏதோ காரணம் இருக்கு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவா, "உனக்கு என் மேல தான் சந்தேகம்னு நெனைக்கிறேன் போப்பா" அப்படிங்கிற மாரி அவனும் அங்கருந்து கிளம்பிறான். அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோயினும் டாக்டர பார்த்துட்டு அங்க ஒரு கவர் வைக்கிறா. ஆனா அவர் பார்த்துட்டு, "இது என்னம்மா இங்க கொண்டு வந்து இப்படி பப்ளிக்கா வைக்கிறா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இது பிரெத் கண்ட்ரோல் கவர் தானே. ஆனா இது வந்து நான் நேத்து என்னைய ஒருத்தன் தாக்க வந்தான். அவன்ட்ட இருந்து நான் எடுத்தேன். இது எப்படி நான் ஃபேக்டரில உள்ளது எப்படி வெளிய போணுச்சு. அப்ப அந்த சைக்கோ கண்டிப்பா ஃபேக்டரில உள்ளவனா தான் இருப்பான்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அதுக்கு அந்த டாக்டரும் சொல்றாங்க, "ஆமாமா நான் இது நம்மள்ட்ட இருந்து தான் போவும். ஆனா இப்ப நம்ம வந்து இத வந்து நேரடியா இங்க வந்து கேர்ல்ஸ் வந்து வாங்க வெட்கப்படுறதுனால, இத வந்து நம்மளோட ஹீரோட அம்மா தான் இப்ப இதெல்லாம் வச்சு குடுப்பாங்க தெரியாம" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்கள பார்க்க நான் போறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோட அம்மாவ பார்க்கறதுக்கா வரலான்ட்டு நம்ம ஹீரோயின் முடிவு பண்றா. இங்க நம்ம ஹீரோவும் வீட்ல உட்காந்து கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு, ரேடியோலாம் போட்டுக்கிட்டு, "நான் தான் அந்த சைக்கோவ புடிக்க போறேன். நான் எப்படி புடிக்க போறேன்னு பாரு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி பாட்டு போட்டு இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட வராங்க. "நான் உங்கள பார்க்கறதுக்கா ஃபேக்டரி போனேன். ஆனா இன்னைக்கு நீங்க லீவுன்னு தெரிஞ்சுச்சு. அதனால தான் உங்கள பார்க்கறதுக்கா வீட்டுக்கு வந்தேன். எனக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் வேணும்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோட அம்மாவும், "என்னம்மா உனக்கு ஹெல்ப் வேணும்னு?" கேட்டோனே, "நீங்க ஏன் அந்த பெர்த் கண்ட்ரோல் மெடிசின தனியா வீட்ல வச்சு குடுக்குறீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, "ஃபேக்டரில எல்லாரும் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. ஏன்டா அங்க சின்ன ஏஜ் பெண்களும் இருக்காங்கல்ல. அதனால தான் என்ட்ட வந்து தனியா வாங்கலான்ட்டு இங்க வந்து வாங்குறாங்கம்மா. மத்தபடி ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு. "இது யார் யார் வாங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, "ஐயய்யோ! இதெல்லாம் பிரைவேட் விஷயமா. இதுக்கு போய் நான் எப்படிம்மா நோட் எடுத்து வச்சுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் யார் வாங்கிட்டு போறாங்கலாம் பேர்லாம் நான் எழுதி வைக்க மாட்டேன்னு" சொன்னேன்னா, "ஓ! அப்படியா? ஆனா இதுவரைக்கும் குடுத்தது சரி. இனிமே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து திரும்ப மெடிக்கல் ரூம்லயே வச்சுருங்க" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா.
ஆனா அவங்க அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க. "என்ன நீ என்னைய மிரட்டுறியா? நான் எதுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா, எத்தன வருஷமா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் சரி இதுக்கு மேல பேச்சு வளர்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி, "இல்ல நீங்க எடுத்து கொண்டு வந்து இதுல வச்சுறது நல்லது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளும் அங்கருந்து போறா. ஆனா இவங்க 2 பேரும் பேசுறத நம்ம ஹீரோவும் உள்ள நின்னுட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயினும் அதோட அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு, "சரி இதோட நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வரா. வந்தவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அப்படியே ஃபேக்டரில மொட்டை மாடியில நின்னுட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு, அப்படியே எட்ஜுக்கு வரா வந்தவ, அப்படியே கை விரிச்சு அப்படியே கத்த போற மாரி போனா, ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து டக்குனு நம்ம ஹீரோயின காப்பாத்துற மாரி காப்பாத்திட்டு, "நீ என்ன சூசைட் பண்ணிக்க போறியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "நான் சூசைட் பண்ணிக்க போற மாரியா தெரியுது? நான் அந்த அளவுக்கு கோழையான்ட்டு." அதுக்கு நம்ம ஹீரோவா, "இந்த மாரிலாம் கோழையா இருக்கக்கூடாது. உன்னைய பத்தி யாராவது தப்பு தப்பா அது இதுன்னு பேசுவாங்க. நீ சில நேரத்துக்கு செல்ஃபிஷ் மாரி இருப்ப. ஆனா இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் ஏதேதோ அட்வைஸ் பண்ண, நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா?" அப்படின்னு கேட்ட மாரி, அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல நெருங்கி வர, நம்ம ஹீரோவ என்னமோ இவ கிஸ் குடுக்க தான் வராளாக்குன்ட்டு, அவனும் ஆவலா அப்படி இருக்க, அவளும் அப்படி பக்கத்துல வந்தவ, அப்பதான் பாக்குறா, எதுத்த கட்டடத்துல ஒரு பாய் வந்து ஒரு கேர்ள வந்து ஃபுல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்க மாரியே, ஹாரஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாரியே தெரியுது. "ஏய் அங்க பாரு ஏதோ சண்டை மாரி இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவும் திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. "யாருமே இல்லையே?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அத பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறா. "சரி, சரி நான் வரேன்." அப்படிங்கிற மாரி அவ அங்கருந்து கிளம்பி போவ, நம்ம ஹீரோ, "உனக்கு மூடு சரியில்ல. நீ நாளைக்கு கண்டிப்பா என் கூட ஒரு இடத்துக்கு வரணும். நல்லா சூப்பரா இருக்கும். கேம் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் அப்படியே காதுல வாங்கி வாங்காத மாரி அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் நைட் நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கேட்டிங் இது ஏதோ காம்படிஷன் நடக்குது போல இருக்குது. அத அரேஞ்ச் பண்றதே நம்ம ஹீரோட அண்ணன் தான் போல இருக்குது. நம்ம ஹீரோவும் வெளியில நின்னுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வருவான்ட்டு. ஆனா அந்த இடத்துக்கு வந்த ஜூலி, "ஏன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா நம்ம 2 பேரும் ஸ்கேட்டிங் பண்ணலான்ட்டு" அவன இழுத்துக்கிட்டு போறா. நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்துறா. ஆனா அவள பார்த்தோனே ஜூலிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. இவ வந்துட்டாளா மேனாமினிக்கி அப்படிங்கிற மாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ அங்கிட்டு நவுண்டு போக, கடைசியில போட்டி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் ஸ்கேட்டிங் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படி பேசிக்கிட்டு போறதையே நம்ம ஜூலி பார்த்துக்கிட்டு வந்தவ, தெரியாம அங்க உள்ள ஒரு கேங்ஸ்டர் மேல இடிச்சுறா. ஆனா அவங்கலாம் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. அதோட ஜூலியும் நம்ம ஹீரோட்ட வந்து, "லூசியா நீங்க பாத்தியா? இவங்க எல்லாரும் என்ன கிண்டல் அடிக்கிறாய்ங்க." அப்படிங்கிற மாரி அவ நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு குண் வந்துறான். வந்தவன், "ஏய் என்ன தைரியம் தான் மூவி டிக்கெட்ட குடுத்துட்டு என்னைய அங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு, இங்க நீ ஜாலியா இவ கூட இரு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கன்னத்துல பார்த்து ஓங்கி அறைஞ்சுறான். நம்ம ஹீரோவும் தடுமாறி அந்த கேங்ஸ்டர் மேல விழ போறான். இங்க கேங்ஸ்டருக்கு அவன் அண்ணனுக்கு இங்க பெரிய ஃபைட் நடக்குது. "உன்ன நீயா நானா? நான் டிக்கெட் குடுத்து வந்திருக்கேன். இங்க வா." அப்படிங்கிற மாரி அவன் சண்டை பிடிக்க, அதுக்கு அவன் என்னன்னா, "நீ காசு குடுத்து டிக்கெட் வாங்குனாலும் இங்க உள்ளவன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி 2 பேருக்கும் சரி போட்டி வச்சு பார்த்துரலாம் அப்படிங்கிற மாரி 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனா இந்த சண்டை வந்து கையால இல்லங்க. அங்க உள்ள ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் மாரி வச்சு, அதாவது கம்பி மத்தாப்புன்னு சொல்லலாம். அதே ஒரு பெரிய பாக்ஸ வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் அந்த ஃபயர்ல வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயினும் அத பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு, அதுல அப்படியே வாக் பண்ணி வந்துகிட்டு இருக்குங்க இதுங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் இது பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்குல்ல அப்படிங்கிற மாரி சொல்ல, கடைசியில நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டுச்சுல அவ ஃப்ரெண்ட் கன்னத்துல குத்துனதுனால. அதனால இங்க மெடிக்கல் ரூம்ல வந்து நம்ம ஹீரோயின் அதோட அவளுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. கூடவே குன்னு இருக்கான். "அப்ப நீ எனக்கு மூவி டிக்கெட் குடுக்கலையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "ஆமா நீ யார் கூட ஜாலியா இருக்குன்னு நெனச்ச?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "நான் வந்து உன் கூட ஜாலியா இருப்பேன். உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பேன்னு நெனச்சியா? அதெல்லாம் நடக்காது. எந்திரிச்சு வெளிய போங்கப்பா 2 பேரும்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் குன்னும் வெளிய வரான். அப்ப குன்னும் கேட்கறான், "ஏன்டா நீ அவள லவ் பண்றியா? அவ உனக்கு கடைக்காட்டி என்ன செய்வா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோவா, "கண்டிப்பா அவ கடைக்குவா. அப்படியே கடைக்காட்டி நான் கிவ் அப் பண்ணிருவேன். நீனும் அதே மாரி ஜூலி ஜூலின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்னமோ அவள உனக்கு பிடிக்கலன்னு நெனைக்கிறேன். பேசாம நீனும் அவள விட்டுட்டு நம்ம மாஸ்டர் பொண்ணு இருக்கால்ல, அவ கூட சூப்பரா இருக்கா, அழகா இருக்கா. நீ வேணா அவள லவ் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இத கேட்றா போல இருக்கு மாஸ்டர் பொண்ணு அங்க வந்தவ. அவ கேட்டுட்டு, "ஏய் எதா இருந்தாலும் என் மூஞ்சுக்கு நேரா பேசுங்கப்பா. என் பின்னாடி எல்லாம் என்னைய பொத்தி புகழ வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டுக்கிட்டு, "இந்த டிபன் பாக்ஸ்." அப்படிங்கிற மாரி அந்த டிபன் பாக்ஸ்ல உனக்கா சாப்பாடு வச்சிருக்கேன்னு குடுத்துட்டு அவளும் வெட்கப்பட்டுக்கிட்டே ஓடுறா. உடனே மறுபடியும் இவளுமா அப்படிங்கிற மாரி அவன் ஃப்ரெண்ட் கேட்க, நம்ம ஹீரோவா, இந்த டிபன் பாக்ஸ்ல நீனே சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போறான். இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அதோட ரூமுக்கு வரா. பார்த்தா அங்க ஒரு லெட்டர் இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா, "நீ அடுத்தவ பொருள் நீ எடுத்தியாக்கும் உன் பின்னாடி நான் டெய்லி வருவேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின மிரட்டுன மாரி ஒரு லெட்டர் இருக்குது. நம்ம ஹீரோயினே அத எடுத்து படிச்சுட்டு, "இது யார் எழுதியிருப்பா?" அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க அடுத்த நாள் பார்த்தா அந்த மாஸ்டர் பொண்ணு இருக்குல்ல, அவ வந்து சாப்பாடு கொண்டுட்டு வரா. வரவ அப்படி எப்பவுமே ஆம்பள மாரி ரொம்ப மாஸா தானே நடந்து வருவா. ஆனா இன்னைக்கு கேர்ள் மாரி ரொம்ப வழிஞ்சு நெளிஞ்சு நடந்து வரும்போது அவங்க அப்பாவே பார்த்துட்டு, "ஏய் யார் உன்ன இந்த மாரிலாம் ட்ரெஸ் போட சொன்னா? நீ எப்பவும் பேண்ட் ஷர்ட் தானே போடுவ. இது நல்லாவே இல்ல." அப்படிங்கிற மாரி அவங்க அப்பாவே சொல்றாங்க. உடனே அவளா வந்து நம்ம அவங்க அப்பாவுக்கும், நம்ம ஹீரோவுக்கும் சாப்பாடு குடுத்துட்டு அவ நடந்து போறா. இருந்தாலும் அவளால பாவம் அதுக்கு மேல நடக்க முடியல. "ச்சீ நல்லாவே இல்ல." அப்படிங்கிற மாரி பாவாடைய எடுத்து சொருவிக்கிட்டு நடந்து ஓடுறா குடுகுடுன்ட்டு. உடனே அந்த மாஸ்டர் பொண்ணு குடுத்த சாப்பாடுல என்னென்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ, அவன் ஃப்ரெண்டும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வரா. வந்தவ, "கொஞ்சம் வா உன்கிட்ட தனியா பேசணும்னு" சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்து லெட்டர் காட்டுறா. நம்ம ஹீரோவும் அந்த லெட்டர் பார்த்துட்டு,
இத யார் எழுதியிருப்பாங்கன்னு தெரியலையே! இது பேசாம நம்ம ஃபேக்ட் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி வைப்போம். அப்ப இத எழுதுனவங்க கண்டிப்பா வருவாங்க. அப்பதான் அந்த சைக்கோ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி அந்த ஃபேக்ட்ல நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுறாங்க. எல்லாரும் அங்க இங்கன்னு போறவங்க, வரவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும், ஹீரோயின் அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது அத எடுக்குறாங்களா, கொல்றாங்களா அப்படிங்கிற மாரி. பார்த்தா நைட்டும் ஆயிருது. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வரவங்க கண்டிப்பா யாராவது எடுப்பாங்க, நின்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ, ஹீரோயினும் ஒளிஞ்சு நிண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நைட் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு எல்லாரும் போகும்போது, ஒரு கோட் சூட் போட்டவன் வந்து அந்த பேப்பர எடுக்குறான். சரி அந்த பேப்பர் எடுக்குறது யாருன்னு நம்ம ஹீரோ, ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அதோட நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து அப்பாங்கிட்ட கேட்குறாங்க. "ஏன் இந்த மாரி பண்ணா? எனக்கு இந்த மாரி மிரட்டி லெட்டர் போட்டா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு அந்த அப்பாவும் சொல்றா, "எல்லாமே நீ தான் காரணம். ஏன்டா நான் மொதவே சொல்லியிருந்தேன் உன்ட்ட. நான் எக்ஸாம் எழுதுறேன். நான் ஸ்காலர்ஷிப்ல போய் வெளிநாட்ல படிக்கணும் அப்படின்ட்டு. அந்த எக்ஸாம்ல எனக்கு பாஸ் ஆனா தான் அந்த போஸ்ட் கிடைக்கும். ஆனா இந்த வருஷம் வந்து எனக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் நீனும் அந்த எக்ஸாம் எழுதியிருக்க. அதனால தான் உன் மேல கோவம். நானும் கடந்த 2 வருஷமா இந்த எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் ஆயி நான் வெளிநாட்ல போய் படிக்கணும்னு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா என்னால முடியவே இல்ல. இப்போ வந்து நீ தடுத்துட்ட. அதனால தான் நான் இந்த மாரி பண்ணேன்." அப்படிங்கிற மாரி அஃபாங்கும் சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன நெனச்சாலோ தெரியல. "சரி நீ சொல்றது உண்மதான் நானும் நெனைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். இங்கருந்து போ." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளுக்கும் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அஃபாங்கும் அங்கருந்து கிளம்பி போறா. அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோவும் வழக்கம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மேனேஜர் இதே ஒழுங்கா பாரு, அங்க ஒழுங்கா பெயிண்ட் அடி, இங்க இது பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா கீழ வந்து அனௌன்ஸ் பண்ற மாரி இருக்குது. "அஃபான் கீழ இறங்கு, இறங்கு மேலேருந்து குதிச்சிராத" அப்படிங்கிற மாரி. அத கேட்டுட்டு அந்த மேனேஜர் இங்கேயே வேலை பாரு இந்தா வந்துர்றேன்னு சொல்லிட்டு ஓட, நம்ம ஹீரோ என்னது அஃபாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்தா கூட்டமா எல்லாரும் இருக்கிறாங்க. அங்க நின்னுகிட்டு இருந்த செக்யூரிட்டி அங்கிளும் சொல்றாரு, "நீ அஃபாங் நீ சூசைட் பண்ணிக்கிறாத, எதா இருந்தாலும் கீழ இறங்கி வா பேசிக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து இத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அஃபாங் ஏன் இந்த மாரி டிசைட் பண்ணியிருக்கான்டா, அவன் வந்து டைரக்ட் மேலயே வந்து புகார் குடுத்துருக்கா. அவரு என்ட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு, என்னைய அப்யூஸ் பண்ண பார்த்தாரு அப்படிங்கிற மாரி. ஆனா அங்குள்ள மேனேஜர் வந்து இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். எதா இருந்தாலும் கீழ இறங்கி வாம்மா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அத கேட்டுக்கிட்டு இருந்த அந்த டிங்கோட ஒய்ஃபும் வந்து, "என்ன தைரியம் தான் நீ என் ஹஸ்பண்ட பத்தியே தப்பு தப்பா பேசுவ. நீ வந்து தப்பான பொண்ணு" அப்படிங்கிற மாரி அவங்களும் மைக்ல கத்த, அதுக்கு அஃபாங்க நான் அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு அவ அழுதுகிட்டு இருக்கா. நல்ல வேளை மேல நம்ம ஹீரோவும், ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, "கண்டிப்பா அவரு உன்ட்ட தப்பா நடந்தத நானும் அன்னைக்கு வெட்னஸ்டே நைட்டு பார்த்தேன். அதனால நீ எதுக்கும் பயப்படாத. உன் கூட நான் இருப்பேன். உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்" அப்படின்னு சொன்னோனே, உடனே அந்த ஃப்ரெண்டும் அழுகுறா. உடனே நம்ம ஹீரோயின், "நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் கூட இருக்கேன். வா கீழ இறங்கு. இந்த மாரி தப்பான முடிவு எடுக்காதன்னு" சொல்லிட்டு ஒரு வழியா அவள சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. உடனே அந்த மேனேஜரும் கேட்கிறாரு, "இதுக்கா நீ ஏம்மா இந்த மாரி முடிவு எடுக்குற? எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு, "ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? எல்லாரும் போங்க. அவரவர் வேலைய பாருங்க" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினு நம்ம அஃபாங்க கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தோனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, "இப்போதைக்கு அந்த பொண்ணு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சும்மா சாதாரண மயக்கம் தான். நல்லபடியா இருக்கா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "சரி நான் அவ பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ அதோட சரின்னு சொல்லிட்டு ஃபேக்டரிக்கு வரான். ஃபேக்டரிக்கு வரான். அங்க உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் கேட்கறாங்க, "எதுக்கு லிஷியா நீ இதுல தேவையில்லாம நீ வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்க? இதால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும். உன்னைய வேலைய விட்டே தூக்கிருவாங்க. அந்த பொண்ணுக்குலாம் நீ சப்போர்ட் பண்ண வேண்டாம். அதனால எந்த பிரச்சனையும் நீ தலையிடாம இருந்துரு" அப்படிங்கிற மாரி அங்க உள்ளவங்கலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் எதுவும் சொல்லாம அவங்க எல்லாரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் அதோட வீட்லருந்து ஃபோனும் வருது நம்ம ஹீரோவுக்கு. அவன் எடுத்து கால் பண்றான். அவங்க அம்மா தான். உடனே வீட்டுக்கு வாடான்ட்டு. உடனே இவனுக்கு புரிஞ்சிருச்சு. அம்மா நல்லா திட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு இவனும் பயந்து பயந்து ஐஸ் வச்சுக்கிட்டே வரான். "என்னம்மா எதுக்கா என்ன கூப்பிட்டீங்கன்ட்டு." அதுக்கு அவங்க அம்மாவும், "ஃபேக்ட்ரில நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அதனால உனக்கு தான் ஆபத்து. படிப்பையும் நீ கெடுத்துக்கிட்ட. இப்ப வேலையும் போயிட்ட. அவ்வளோத்தான் நீ நடு ரோட்ல நின்டு பிச்சை தான் எடுக்கணும். அதனால நான் சொல்றபடி கேளுன்னு" சொல்லிட்டு ஒரு லெட்டர் குடுத்து இதுல சைன் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த லெட்டர் எடுத்து என்னன்னு படிக்கிறான். பார்த்தா அது அப்ளாஜி லெட்டர் போட்டுருக்காங்க. அதாவது நான் தெரியாம இந்த விஷயத்த தலையிட்டுட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி மன்னிப்பு கடிதம் குடுத்துருக்காங்க அந்த கம்பெனிக்கு. ஆனா நம்ம ஹீரோ இதுலலாம் என்னால சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா நீங்களாவது சொல்லுங்க. அம்மாக்கு புரிய வைங்க. நீங்க தானப்பா சொன்னீங்க, உண்மைக்கு, நேர்மைக்கு நம்ம எப்பவும் துணை இருக்கணும். இப்போ மட்டும் எப்படி அந்த பொண்ணுக்கு பாவம் ஏதாவது தப்பு நடந்திருக்கு. நம்ம கண்டிப்பா கேள்வி கேட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல, அவங்க அம்மாக்கு இதுல சம்மதம் இல்ல. இருந்தாலும் அமைதியா இருக்காங்க. அவங்க அப்பா வேற வழி இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்கா அந்த ஜூலி வரா வந்தவ, "என்ன தைரியம் தான் நீ என்னோட அங்கிள் மேலயே நீ புகார் குடுத்துருப்ப" அப்படிங்கிற மாரி. இவளோட அங்கிள் தான் அந்த டிங்கு போல இருக்குது. அதனால உனக்கு இதனால வேலை போயிரும். நான் சொன்னபடி கேளு. தயவு செய்து நீ மன்னிப்பு கடிதம் குடுத்துட்டு, இந்த விஷயத்துல இருந்து நீ தலையிடாம இரு அப்படிங்கிற மாரி அந்த ஜூலியும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, "இதே மாரி உனக்கு நடந்தா நீ என்ன சும்மா இருப்பியா?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். அதுக்கு அவளோ அமைதியா இருக்கா. "என்னால இந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரமா விட முடியாது. நான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பா அதுல தலையிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறான். இந்த ஜூலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவளும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த வந்து டைரக்டர் டிங்க பார்க்கறதுக்கா வரான். அவனும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். "இங்க இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும் அவனும் கண்ணாடிய கழட்டுறான். அப்பதான் அவ பொண்டாட்டி நல்லா குடுத்துருப்பா போல இருக்கு. கண்ணு 2 வீங்கி இருக்குது. உடனே, "ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன். இதுக்கு எல்லாம் காரணம் அந்த அஃபாங்குக்கு ஒத்தாசையா இருக்கிற நம்ம டாக்டரும், இந்த பையனும் தான் லிஷியான் தான் சேர்ந்துக்கிட்டு என்னைய இந்த மாரி
மாரி பண்றாங்க. என் ஒய்ஃப் என்னைய நம்பவே மாட்டேங்கிறா. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க தொடர்ந்து பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த டிங்கும் புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இந்த மேனேஜர் சொன்னான். சார் என்ட்ட ஒரு வழி இருக்கு. நான் வேணா அஃபாங்குக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டா போதும். நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் இப்போதைக்கு வாய மூடிடலாம். இனிமே இந்த பிரச்சனை நடக்க விடாம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இந்த ஐடியா குடுக்க, அதுக்கு டிங்கும் சொன்னான். ஆனா அதுக்கு வந்து இந்த பெய்லான் ஒத்துக்கணும்ல, ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல. அவளுலாம் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கான்னு கவலைப்படாதீங்க. அவ என்னோட ஆளு. நான் எப்படியாவது அவ சம்மதம் வாங்கிட்டு, அந்த சர்டிபிகேட் வாங்கி குடுத்துறேன் அப்படிங்கிற மாரி இந்த சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வரான். இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அஃபாங்குக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் கடந்த 2 வருஷமா அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க பையனுக்கு வந்து சீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னைய விட்டுக் குடுக்க சொன்னாரு அந்த டிங்கு. அப்போ என்னால ஒண்ணும் பண்ண முடியல. 2வது டைமும் ஏதேதோ காரணம் சொல்லி அந்த சீட்டு கிடைக்க விடாம பண்ணிட்டாரு. இப்பவும் வந்து உன் பேர சொல்லி எனக்கு சீட்டு கிடைக்க விடாம பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாரி அவரும் சொல்லி அழுக. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கிழவனுக்குலாம் நீ பயப்படாம தைரியமா போல்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்க வந்து நிக்கிறான். அந்த நேரம் பார்த்து அந்த மேனேஜர் வந்துறாரு. வந்துட்டு நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "நான் கொஞ்சம் உன்ட்ட பேசணும் வா தனியா" அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு சொல்றாரு. இந்த பிரச்சனைய பெருசாக்குறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. எந்த எந்த எவிடன்ஸுமே கிடையாது. இதுல நீனும் தலையிடாம இருக்கிறது நல்லது. இல்லாட்டி உனக்கும் வேலை இல்லாம போயிரும். அதனால நான் சொல்றபடி கேளு. இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்டா பேசாம இந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு மென்டல் இஷ்யூ இருக்குன்னு ஒரு சர்டிபிகேட் மட்டும் வாங்கி குடு. நம்ம அத வச்சு மேனேஜர்ட்ட ஏதாவது பேசி கீசி இந்த டிங்க்கு வந்து ப்ராப்ளத்த இப்போதைக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு, அந்த பொண்ணுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த நியாயத்தப்படி கிடைக்க வைக்கோன்ட்டு அது இதுன்னு யூசுறான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு இதுல சம்மதம் இல்ல. ஆனா இதையே வச்சு அவன சரி மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரி நான் யோசனை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாரி அவளும் அங்கிருந்து கிளம்பி வந்துறா. அதோட கிளம்பி வந்தவ சரின்னு சொல்லிட்டு அதே மாரி சர்டிபிகேட்ட கொண்டு வந்து குடுக்குறா. அடுத்த நாள் இந்தாங்க நீங்க கேட்ட மாரின்ட்டு. அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். நான் சொன்னபடி நீ கேட்டுக்கிட்ட இதான் நல்லது. அந்த பொண்ணுக்கு இதான் நல்லது அப்படிங்கிற மாரி. நீங்க எது சொன்னாலும் நல்லது. நானும் இந்த விஷயத்த வந்து பெருசாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போறா. இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த டிங்கோட ஒய்ஃப் வந்து நல்லா டிங்க போட்டு திட்டிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் இந்த மாரி பெண்கள்ட்ட வந்து தப்பா நடக்குமான்ட்டு. அவனும் ஐயய்யோ! நான் அந்த மாரிலாம் இல்லம்மா. அந்த பொண்ணு தான் தப்பான பொண்ணு. நான் அந்த மாரி இல்லன்ட்டு. இனிமே நீ எக்காரணத்த கொண்டு அந்த ஆஃபீஸ்ல எந்த ஒரு பொண்ணுட்டயும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி சத்தியம் வாங்கிக்கிட்டு அதுக்கு மேல பேசினா அவன சும்மா விட மாட்டேன்டா மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த டிங்க பார்த்து அவங்க ஒய்ஃப். அங்க உழுவுற திட்டையெல்லாம் நம்ம ஹீரோயினும் வெளிய வந்துட்டு கேட்டு ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இத பத்தி பாஸ்ட்ட வந்து லெட்டர் குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த அஃபாங்க இந்த மாரி டிங்க் வந்து என்ட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி எல்லா ரிக்வெஸ்ட்லயுமே சைன் வாங்கி அவனுக்கு எதிரா வந்து லெட்டர் குடுக்குறாங்க. இத படிச்சு பார்த்த நம்மளோட பாஸும் சரிம்மா நீ சொன்னபடியே நான் வந்து அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நைட் வந்து படிக்கிறதா கேள்விப்பட்டேன். நீ வந்து அதே மாரி படிப்ப கன்டின்யூ பண்ணு. நான் அதுக்கான பணமும் தரேன். 3 மாசம் போனஸும் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு இந்த அஃபாங்க இதெல்லாம் கேட்டுட்டு, "இல்ல சார் எனக்கு ரிசைன் மட்டும் குடுங்க. நான் இங்கேருந்து போலான்னு இருக்கேன்னு" சொல்லிட்டு, அவளும் ரிசைன் லெட்டர் வாங்கிக்கிட்டு இந்த ஃபேக்டரி விட்டு வெளிய போறா. நம்ம ஹீரோயின் தான் அவளுக்கு வந்து வழி அனுப்புறதுக்காக வராங்க. அப்ப அவள பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட இந்த பிரச்சனைக்கு நீங்க 2 பேரும் உறுதுணையா இருந்தீங்க. நானும் நம்ம ஃப்ரீடமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம நம்ம நல்லா தைரியமா இருக்கணும்னு வேற நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படின்ற மாரி அவளும் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயின பார்த்து சொல்றா. உங்க 2 பேரும் நீங்க இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்கள இன்னொரு தடவ மீட் பண்ணும்போது, நீங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸாவே எப்போதுமே ஒற்றுமையா இருக்கணும். நான் வரேன். கண்டிப்பா நான் நல்லா ஒரு தைரியமான பொண்ணா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து கிளம்பி போயிறா. அவ போனோனே நம்ம ஹீரோயின பார்த்து, "பாத்தியா உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டு போனான்ட்டு. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுமா, அதனால நம்ம 2 பேரும் இனிமே ஒண்ணா ஒற்றுமையா இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அப்படி போய்க்கிட்டு இருக்கா. இவனும் பேர் சொல்லி கூப்பிடுறான் பெய்லான் அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் பார்த்தோனே, "ஏய் நீ எப்பவுமே என்ட்ட ஸ்மூத்தா நடந்துக்க. என்ட்ட வந்து எனிமி மாரி நடந்துக்க கூடாது. ஓகேயா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் கைய காட்ட, நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட நானும் கிளம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு நீடிக்குதுன்னு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க. பாய்.